பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 18 24 உள்ள இறைவசனம். அதில் மிகச் சிறப்பாக 24வது வசனம். புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராக இயேசுவின் முன்னில் இருக்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தின் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர் இயேசு கிறிஸ்து. உண்மையில் அது பெரிய ஆசீர்வாதம். எபிரேயர் 9:15 அதுதான் சொல்லுகிறது. புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார். ஆபேல் ஏனென்றால் ஆபேல் ரத்தம் பழிவாங்க கேட்டது. இயேசுவின் ரத்தமோ லூக்கா 23 பார்க்கிறோம். 34 பிதாவை இவர்கள் தெரியாமல் இவர்களை மன்னிப்புக்காக கதறியது. இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டது. ரத்த தெளிப்பு இருந்தது. பழைய ஏற்பாடு ரத்த தெளிப்புக்கு தெளிக்கப்படும். ஈசோப்பினால் தெளிப்பார். ஆனால் இயேசு ஒரே முறை காலத்துக்கும் 9:22 சொன்னது போல எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்தம் மீட்பு இல்லை. அவர் சிந்திய ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டு நாம் உண்மையிலே மன்னிப்புக்காக அந்த ரத்தம் இருக்கிறது. இன்றைக்கும் 1 யோவான் 1:7 சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், கொலோசியர் 1:20 சொன்னது போல கடவுளோடு ஒப்புரவாக ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. நமக்காக ரத்தம் சிந்தி மன்னிப்பை பெற்று தந்திருக்கிறார். நாம் அந்த இறைவனோடு நாம் உறவை கொள்வோமா? நல்ல ஆண்டவரை, நீ சிந்திய ரத்தத்தினால் எங்களுக்கு மன்னிப்பு இரக்கத்தை கொடுக்கிறீர். மேலான மன்னிப்பு இரக்கத்தை கொடுத்து எங்களை காத்துக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.